நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். தேவன் தான் என் வாழ்க்கையில ராஜரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ நீங்கள் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. அப்போ யாருடைய ஆளுகையில் இருக்கிறீங்க? மனிதனுடைய ஆளுகையிலும் இயற்கையின் ஆளுகையிலும் கூட நீங்கள் என்னவா இல்லை, அடிமையாக இல்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை தேவன் ராஜரீகம் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறது. உங்கள் ஃபைனான்ஸை தேவன் ராஜரீகம் பண்ணுறார். எப்பெல்லாம் இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படும்னா, எப்போ நீங்கள் அவர் தான் ஆளுகை செய்கிறாரு. பைபிள் வசனம் பொய் சொல்லவே சொல்லாது. என் மனசு பொய் சொல்லலாம், என் உணர்ச்சி பொய் சொல்லலாம், சூழ்நிலை பொய் சொல்லலாம், ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். என்னால் உணர முடியல, ஆனால் என் உணர்ச்சியை நான் நம்பலை, ஆனால் வார்த்தையை நான் நம்புகிறேன். அதில் ஒன்றே ஒன்று எழுதியிருக்கு, என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சார், இதை நம்பிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் போதுமா? இதை நம்பிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டாமா? இதை நம்பிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி இதை நம்பிட்டு சும்மா இருந்துட்டீங்கன்னா அப்போ பிசாசு வரும்போது நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சு துரத்த வேண்டாமா? என் அன்புக்குரிய நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம், உபவாசம், இந்த காரியங்கள் எல்லாமே உங்கள் விசுவாசத்தை தூக்குவதற்காகத்தான், விசுவாசத்தை உயிர்ப்பிப்பதற்காகத்தான். சரியா? அப்போ திரும்ப நீங்கள் எங்கே தான் வரணும்? விசுவாசத்துக்கு இந்த விசுவாசத்து மூலமாக தான் அந்த ஆளுகையை கட்டவிழ்க்கணும். அதைத்தான் நான் சொன்னேன். எடுத்தோடனே அந்த ஆளுகை செய்கிறான்ற விசுவாசத்தில் நீ இருக்கும்போது உன்னை சுற்றி தேவனுடைய ஆளுகை மட்டும்தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நேராக ஃபெய்த்துக்கு தான் வரீங்க. பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் இந்த பிசாசு போக மாட்டேங்குது அப்படின்றார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஜெபத்தால் உபவாசத்தினாலுமே அன்றி இந்த பிசாசு போகாதுன்றார். இப்போ எது உண்மை? ரெண்டையும் சேர்த்து பாருங்க, உண்மை தெரியும். என்ன உண்மை? அவிசுவாசம் தான்பா, அதனால தான் இந்த பிசாசு போல. இப்போ ஜெபிக்கணும், உபவாசிக்க ஜெபமும் உபவாசமும் நீ பண்ணியிருந்தா, உனக்கு விசுவாசம் இல்லாதுன்னா இவைகளை பண்ணும்போது உனக்கு விசுவாசம் என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. ஏனென்றால் நீ ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாய். when you are in prayer you are hearing the voice of God, you are hearing the spoken word. புரியுதா? ஜெபத்தில் அதுதான் நடக்குது. அவர் சொன்னதை நீங்கள் கேட்டோன்னு உங்களுக்குள்ள விசுவாசம் வளருதில்ல, அந்த பிசாசு வெளியே போகுது. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் ஃபெய்த்துக்கு தான் வரீங்க. ஸோ வேர்ட் ஆஃப் காடை நீங்கள் தேவனுடைய மனுஷன் பேசும்போது கேட்பீர்கள் என்றால் அங்கே விசுவாசம் உங்களுக்கு வளருகிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபெய்த்து தேவன் ராஜரீகம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேல் என் வாழ்க்கையில் அவரால் மட்டும்தான் காரியம் நடக்குது அப்படின்னு நினச்ச உடனே அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. வேற எதுவும் செய்ய வேண்டாமா சார்னா, நீங்கள் செய்யணும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இதுதான். எது? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். தேவன் தான் என் வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். வேற யார் என்ன பேசினாலும் தேவன் அதுக்கு மேலே ராஜரீகம் பண்ணிகிட்டு இருக்கார். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளில் பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையானதெல்லாம் நேர்மறையாக மாறி அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே 100% ஒரு பெர்ஃபெக்ஷனில் போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். நீங்கள் எங்கே உபவாசம் அது எதுன்னு சுற்றினாலும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்தாகணும். என்னென்னா, வார்த்தை உண்மை உள்ளது, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்கிற இடம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயம் அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும்.